நீங்க ஃப்ரீ ஃபயர்ல ப்ரோ பிளேயர் ஆகணுமா? கன் எடுத்து இனிமே அடிச்சாலே ஒன்லி ஒன் டேப் ஹெட்ஷாட் மட்டும் விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஓகே, இப்ப நான் சொல்ல போறேன் இந்த 5 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு டாபிக் பேரு தான் உங்களோட எய்ம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது வரைக்கும் கேம்ல நீங்க ஒரு தடவையாச்சும் ஹெட்ஷாட் அடிச்சிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டேப்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஷார்ட் ரேஞ்சில எனிமி அடிக்கிறீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான க்ளோஸ் ரேஞ்ச் எய்ம் இருக்கணும். ஷார்ட் ரேஞ்சில இருக்க எனிமி அடிக்கும்போது உங்களோட எய்ம் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கணும். இப்போ ஒயிட் கலர்ல இருக்கும்போது நீங்க ஒரு டிராக் பண்ணா போதும், ரைட்டா எனிமி ஹெட்க்கே போயிடும். வெறும் ஒன் டேப் தான். ஸ்டெப் நம்பர் 2, இதே லாங் ரேஞ்சில எனிமி இருக்கு உங்களோட எய்ம் ரெட் கலர்ல இருக்கும்போது டிராக் பண்ணனும். ரைட் டிராக், யூ ஷேப், வி ஷேப் என்ன டிராக் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஷார்ட் ரேஞ்ச்னா ஒயிட் கலர் எய்ம், லாங் ரேஞ்ச்னா ரெட் கலர் எய்ம் இருந்தா மட்டும் தான் டிராக் பண்ணனும். ஸ்டெப் நம்பர் 3, ரீகாயில் கண்ட்ரோல். எனிமி அடிக்கும்போது புல்லட் செதற கூடாது, அழுத்தி பிடிச்சு ஸ்ப்ரே பண்ணவே கூடாது. க்ளோவால் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு டிராக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஸ்னைப்பர் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எய்ம் இருக்காது. இந்த பெட் எமோட் போடுறத உங்க எய்ம் கிட்ட செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பிராக்டிஸும் நீங்க பண்ணணும். டிபி தசா